ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மினி விளாக் லுலு மார்க்கெட் போகலாம் வாங்க. அண்ணே, அப்படியே ஒரு நல்ல டீ கடையாக பார்த்து ஓரம் கட்டுக்கண்ணே. தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருன்ட்டு ஒரு டீயை போட்டு போ. தம்பி சாயை பிடிங்க அப்படியே. டிக்டாக் 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 இன்னும் அவதான் என்ன நிறையாவா சாய் வாங்கிட்டு வாங்க. இது அப்புறம் எதில் போட்டு பார்க்குறது? ஃபோனில் ஏற்றிக்கலாமா? சாயை குடிக்கிறத பாருங்க. அவர் மைதில் தான் சப்ளை பண்ணுறாரு, அவரை பார்த்துங்க. माशाल्लाह 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 वीडियो बना रहे हैं ठीक ठाक माशाल्लाह अच्छा लग रहा है अच्छा और वोट दे रहे हैं वोट में भी लगाओ ना हाँ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. अच्छा अच्छा कैसा है क्या कैसा लगा अच्छा लगा अच्छा கைஸ், இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி பரோட்டா கடை. ஒரு பரோட்டா வந்து நம்ம இந்தியா காசுக்கு வந்து எப்படியும் ஒரு 35 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஒரு வழியாக ஊரெல்லாம் சுற்றிட்டு லுலுக்கு வந்தாச்சு கைஸ். வாங்க லுலுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகும் பொறுமையாக. இந்த லுலு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹம்தானியா இருக்குல்ல, ஹம்தானியாவில் வந்து இருக்குது இந்த லுலு மார்க்கெட்டு. வேறு லெவலில் இருக்கும். வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரியாக போடுவோம். பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸு வேறு லெவலில் மார்க்கெட் இருக்காங்களா. வாங்க உள்ளே போவோம். இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ட்ராலி வேணாமா? ரெண்டு வேணுமா? ரெண்டு வாங்குற அளவுக்கு என்ன தம்பி இருக்கு? ஆஃபர் போட்டிருக்காங்களா எதுவும்? அப்படியே இங்கேருந்து போவோம். அப்படியே சோப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க மார்க்கெட்லையா? ஊரில் இருந்தா இந்தியாவில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ? இது பார்க்கணும். அது என்ன? காட்டுறேன் பாருங்க. இதில் இது பாருங்க. இதில் என்ன இதாவது இதில் வரும். ஏழு வரும். பையன் அவன் உடம்புல இருக்குது, அங்கே வர தெரியும். தெரியுதா? ஃபுல்லாக அதில் வரும். நீங்கள் தெரியுறீங்களா? சரி வாங்க. ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாம்
இதுங்க எந்த ஷாப் பார்க்கலாம் காக்கா சோமா கீழே கட்டி என்ன 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 பாய் பத்திரிகாலுக்கு இருக்குது வேணுமா? பத்திரிகை என்னது இது பத்திரிகாலா இது 25 ரூபாயா எத்தனை லிட்டரு 3 லிட்டரு எங்கே இருக்கு சரி இது ஒன்று எடுத்துருவாங்க இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க 25 ஆஃபர் இருந்தால் இந்த சாக்லேட் போட்டிருப்பாங்க 10 பூனைங்க இருக்கு நல்லா ஆஃபர் தான் ஸ்பைஸு 650 சோப்பு என்ன இருக்கு அங்கே தான் இருக்குது ஷாப்பிங்கு. இந்த இல்லை இது இது துணி இதுக்கு 3 கிலோ 3 கிலோ 20 ரூபா பேசாமல் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் சரி இப்போதைக்கு இருக்கு அப்புறம் பார்த்துக்கேன் வேணுமா உனக்கு 3 கிலோ 20 ரூபா தானே ஒரு கிலோ அது போடு சோப்பு தூளா என்னது ஓமோ 4.5 கிலோ 30 சொல்கிறாரு அது 3 கிலோ 17 கிலோ இதான் மேலே இருக்குல்ல 16.75 95 அண்ணா அந்த இது கொடுங்க கரெக்டுண்ணே அந்த இது கொடுங்க பாக்கெட்டில் வச்சிங்களா ஓகே சேஃப்டி விரைந்து செயல்படுங்கள் விரைந்து என்ன பூனைகள்லாம் அதிகமாக சுற்றுது ஏன்னா இல்லையா பூனைகள்லாம் எப்படி கத்தி ஒரு கத்தி சூப்பர் கத்திண்ணே அந்த கத்தி ஆனால் ஆஃபர் போட முடியும் என் ஒத்தால எப்பயுமே இது பார்த்தீங்களா சரியான கத்தி இந்த கத்தி பட்டை கலப்பையும் சமைக்கிறதுக்குலாம் இதாக தான் வச்சிருக்கேன் அந்த வீட்டுக்கு வாங்கி கொடுத்து விட்டேன் கத்தி செக்ஷன் இந்த போட்டிருக்கானே 30 ரூபா 30 ரூபா என்ன பண்ணுற வேஸ்ட்டு அப்படியே நைஸாக வச்சுட்டு போயிடுவான் இந்த அப்படியே போயிடுவோம் நட் செக்ஷன் போயிடுவோம் ஏன் தம்பி குஞ்சு எல்லாம் சின்ன பிள்ளை ஏன் தம்பி 99 கிளியரன்ஸ் ப்ரைஸ் போட்டிருக்காங்க 99 ஊருக்கு கொடுத்துட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் யாரை கொண்டு போகிறது டென்ட்டுக்கு ஆமாம் ஆமாம் ஆ 99 ரூபா போடலாம் காருக்கோ ஆனால் கழட்டணும் அது டிஸ்பேண்டில் பண்ணி தான் அனுப்பணும் பேட்டரி வண்டியா சார்ஜ் காசு போடுவாங்க எக்ஸ்ட்ரா எங்கள் வச்சுருக்காங்களே சின்ன வண்டிவா அதுமாதிரி வண்டி ஒன்று வாங்கிட்டு அனுப்பிடலான்னு இந்த பைக் ஓட்டிட்டு தெரியும் அதுவா நம்ம ஊர்லாம் கீழே விழுந்துருவாங்க அதை ஓட்டினா சின்ன டயரு இங்கே உள்ள ரோடு மாதிரி நம்ம ஊரில் இருக்குது அது ஒரு பள்ளத்தில் விட்டாங்கன்னா டைவ் அடிச்சிருவாங்க நான் தானே போக போகிறேன் இல்லை எனக்கு தானே வேணும்
யார் போனாலும் கீழே விழுவுறது எனக்கு நம்ம தானே. இல்லை பெரிய டயரும் இருக்குது, சின்ன டயரும் தான் இருக்குது. என்ன பவுடர்? இஞ்சி பவுடர். இஞ்சியா? கொரியாண்டர் பவுடர். என்னது? 250. 550. அர்ஜென்ட் தேவையும் இதுதான் இப்போ நம்மளுக்கு பேர். இப்போ ஓப்பனில் தனுப்புலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அது ஓப்பனில் இல்லை. இப்போ எது மசாலாலாம் ஓப்பனில் கொடுத்தாங்கல்ல கிலோவில், இப்போ அதெல்லாம் இல்லை, பழுதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுதான். ரிஜெக்டட். என்னது ஊருவா? இதாங்க உள்ள போலாம் இருக்கு. எந்திரிச்சு நடக்கணும், படத்தை கிடந்தா வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். சேம் பிராண்ட் தான். பெரிய மிக்ஸ் இருக்கா? இல்லைண்ணா மாங்காய் இருக்குது, பூண்டு இருக்குது, சில்லி இருக்குது, பெரிய மாங்காய் தொக்கு. இஞ்சி இருக்குது. ரசம்லாம் நம்ம இடிச்சு போடணும் பாய். இது கேர்லிக் பேஸ்ட்டோட ஊறுகாய் செஞ்சுருக்காங்களா? கார்லிக் பேஸ்ட் தான், ஊறுகாய் கிடையாது. என்னது? வெறும் கார்லிக் பேஸ்ட் பெரிய கம்பெனியில். நம்மளோட உங்களை பூண்டு பொடி எடுத்து மாங்காய் தொக்கு நல்லதா இருக்குமோ? மேங்கோ தொக்கு. சரி ரைட். இது என்ன கம்பெனி? அது புது கம்பெனியா? இவங்க மார்க்கெட் கம்பெனி தான், ஆனால் இது வந்து கேரளாவில் தான் இருக்குது. இந்தியா தான். வேறு இந்தியா? அது என்னது ஊறுகாய்? அது ஆமாம், மிக்சிங் ஊறுகாய். மாங்காய், லெமனு, மிளகாய். 5 ரூபா. இது எல்லாமே அதானா? எல்லாம் 5 ரூபா தான். இது இஞ்சி மாங்காய் தொக்கு. இதை எடுத்து பார்ப்போம். வந்தா பூண்டு இருக்கு, அதில் இஞ்சி இருக்கு, மிக்ஸி இருக்கு, இஞ்சி இருக்கு, லெமன் இருக்கு. மாங்காய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இஞ்சி வேணுமா உனக்கு? டேட் இருக்கு, அதான் அதில் மாற்று. பூண்டு இருக்கா பாரு. பூண்டு இருந்தால் எடுத்துடலாம். கண்ணை மூட்டு நவம்பர் 25. பூண்டு இல்லை, ஆஃபர் போட மாட்டாங்க பூண்டு, அதான் பிரச்சனை. சரி ரைட்டு, இடத்த காலி பண்ணுவோம். இப்போ ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. என்ன மெட்டீரியலுக்கு 2 எடுங்க, 3 எடுங்க. போதும், எனக்கு போதும், 2 போதும். பால் போடல, பால் டீ போடல, வெறும் சாய் மட்டும். பால் கிரீன் சன். என்ன வெங்காயத்தில் மாற்றிட்டாங்க? அது 400 கிராம் பை 10 ரியால் தான். அதெல்லாம் ஆஃபர். அது மிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்கிறேன், மசாலாவே அதையும். இங்கே 2 தனுப்புலேயே அது
கார்த்தினா இதை பாருங்க, சாம்பார் இது அப்படியே ஒரு செட்டு 4 ரியல், எல்லா காயுமே இருக்கும். அப்படியே போட்டு வெண்டைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் வாழைக்காய், முருங்கைக்காய், 4 ரூபாயா? கத்திரிக்காய் 4 ரூபா 15 காசு ஒர்த்து தான். பூசணிக்காய் எல்லாமே இருக்குது, கேரட்டு கேரட்லாம். 4 ரூபாயா? வேணுமா உங்களுக்கு? கூட எடு. இந்தாங்க அதை எடுங்க. அப்படியே ஏதோ பார்த்து நல்லா பார்த்து எடுங்க. 4.15. இல்லை அதோட இது நல்லா இருக்குது, இதை விட அதை விட. ஆமாம், ஒரு குழம்பு வச்சிடலாம். ரைட்டு. கருவேப்பிலை மட்டும் வைக்கிறாங்களாப்பா? இல்லை, கருவேப்பிலை இருக்கா? எவ்வளோ அது? 2 ரூபா 25 பைசா. கருவேப்பிலை வேணுமா உங்களுக்கு? இது வேணாம், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கிற மிர்ச்சி சாம்பார் இல்லை எடுக்கலண்ணா. பாய் கருவேப்பிலை வேணுமா? கறிப்பட்டா எல்லாம் ஒரே சேம் தான். ரேட்டும் வந்து 3 ரூபா. 3.60. அது கொஞ்சம் வெயிட் வித்தியாசம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் விட்ரு, எடுத்து போடுறேன். 2.95, 2.25. கருவேப்பிலை ஒரே அளவுக்கு போடணும், தண்ணி வைக்க உள்ள. சரி வா வா. சரி அவ்வளோதான், போக வேண்டியது பாய். மல்லி புதினா 1 ரூபா தான். நம்ம இடத்துல உடச்சி அதே தானே, 1.25 தானே என்ன பாய்? 1.50 நம்மள்கிட்ட. 1.50. 25 காசு பார்த்துக்கலாம் அங்கேயே. ஆ 4. கான்ஃப்ளெக்ஸ். வாங்க டக்குனு எடுத்துட்டு, டைம் ஆச்சு. கடலை பக்கோடா, லட்டு. அதான் கடலை பக்கோடா. அது லட்டு அன்னைக்கு காஜி வச்சலாம் வச்சிருந்தேன், எனக்கு காலை ஆயிடுச்சு போல. சோன் பப்படி. ஓ பஞ்சாபி குல்லா. ரொம்ப கூட என்னது 9.50? என்ன இது? அப்படியே இங்கே ஃபுட் கோர்ட் ஒரு கவர் பண்ணிடுவோம். அப்படியே இது வந்து என்ன, கடலை ரதமனா? என்னடா இது? பாலடை பாயாசம். என்ன தம்பி வித்தியாசமாக வச்சுருக்காங்கல்ல? பாலடை பாயாசம், அடப்பிரதமன், வீட் பாயாசம், சேமியா. என்ன தம்பி தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டாங்க இங்கே. மார்க்கெட்லேயே இருக்கு பாயாசம், மார்க்கெட்டில் இருக்குது. அது உமா இல்லையா? அது வேறு தம்பி. இது நம்ம ஊர் ஐட்டம்ல. 5 ரூபா போட்டிருக்காங்க. இது சாண்ட்விட்சுக்கு உள்ளது. இது இந்த நம்ம கிட்ட இருக்க சம்சா வடை வாங்கிட்டு மேலே போயிடுவோம். இதான் பொரி. என்னது? சமோசா. வடை இருக்கா? வடையை தூக்குங்க சாம, தூக்குங்க தலைவனை. வடை, மிளகா பஜ்ஜி, போண்டா, பிரெட் பஜ்ஜி. அப்படியே இங்கே வந்தால் அப்படியே கேக் ஐட்டம். கேக்கு
கேக்கு எக் பப்ஸா பார்க்கும்போது வாய் ஓடுதானா திங்க நல்லா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. கண்ணு கட்டுறதுல மூல திங்கிற இடம் தான் இருக்குது. ஓகே, அதோட பேக்கரி கிளியர் ஆயிடுச்சு. நம்ம மேலே போய் சாப்பிட்டுக்கலாம் பாய். இந்த வடை கடைலாம் இது வைங்க, பில் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. என்ன வாங்கிய பக்கோடா கேமராவில் காட்டினான்னு தெரியும் என்ன கதைன்னு. எவ்வளோ இது? 23 ஒரு கிலோ. மொக்கா மொக்கைங்களா? 23 ஒரு கிலோ 23 ரியாலு. 100 கிலோ. அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சம்சா சாப்பிட்றீங்களா? சம்சா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சம்சா சாப்பிடுவீங்களா? தம்பி நீ என்ன சம்சா சாப்பிட்றியா? வடை ஒன்று வாங்கியிருக்கேன், போதுமா? சூடாக தான் இருக்குது, இன்னும் திருப்பி சூடு பண்ணணுமா? வேறு போதுமா? ஒரு வடை போதுமா? என்ன வேணும் உங்களுக்கு? ப்ரெட்டு பக்கோடா, ப்ரெட்டில் செய்கிறது அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே தான், பிரச்சனை இல்லை. வாங்க. இது உள்ள என்னது இருக்குது? உருளைக்கிழங்கு ஆளு வாங்கிட்டேன். 1 ரூபா 2 ரூபா தான். உனக்கு அது வேணுமா? ஏன்னா உங்களுக்கு ஒன்று போதுமா? வடை ஒன்று வாங்கியிருக்கு. அப்போ இந்த சமோசா வந்து ஒரு 4 பீஸ் கொடுத்துருங்க. அது இது இல்லாமல் என்னது? 250. 4 வாங்கிக்கா. அது இன்னும் வாங்கிக்கிறோமா? அது 250 தானே. இதில் ஒன்று 3 கொடுத்துருங்க. அப்படியே நம்ம 4 பேர் தான் இருக்கோம், 5 வாங்கியிருக்கு. சரி, பிரச்சனை இல்லை. அவருக்கு டிரைவர் அவர் கீழே நம்ம மேலேயே சாப்பிட்ருவோம். சரி, பிரச்சனை இல்லை, பார்ப்போம். ஹீட்ரு தான் அது. எவ்வளோ சார்ஜ் பண்ணு? எங்கே? தமிழ்நாடா கேரளா? எங்கே? சரிண்ணா. திருநெல்வேலி. சரி, அப்படியே போக வேண்டியதானே. என்னண்ணா கறி பார்க்குறீங்களா? எலும்பு அங்கே தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஆடு. இது ஃபுல்லாக ஆடு. இது ஒட்டகம் வச்சா 32 ரியாலுக்கு. இது ஆமாம், கேமல் போன். $14.90. அங்கே இல்லை, இங்கே தான் ஜாஸ்தி இருக்கு. அங்கே கம்மியாக இருக்கு. என்னாச்சு? என்ன கறியா? இதாக இருக்குல்ல, 17 ரியாலு. எவ்வளோ அதிகமாக வேணுமா? இது இவருக்கு வந்து ஒட்டகம் வேணுமா? ஒட்டகமா? ஒட்டகம் அதே இல்லை. பீஃபு. பீஃபா அது? பீஃபு. ஓகே, அடுத்து ஓகேவா? இது எவ்வளோ? இது 18, இது 15. அது என்ன கேமலா? சரிம்மா, இல்லை எங்கே இருக்குது கேமல்? ப்ரெஸ் கேமல். ஓகே தான். குழப்பிடாதீங்க நம்மளோட இதை போட்டு. ஏன் ஒட்டகம் வாங்குறீங்க நீங்கள்? பீஃப் வாங்கிட வேண்டியதானே? வேகமாக வேகாதான்னு தெரியாது. பீஃப்னா கேரண்டி இல்லை. இது பாருங்க, இதை பிடிங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வேகாட்டாலும் டக்குன்னு வந்துடும்.
2 பீஸ், ஒன்று 15, ஒன்று 17, போதாது 32, எவ்வளோ 32, அவ்வளோதான் தட்டு. 32. இது என்ன சாசேஜ்? இடத்த முயற்சி என்ன பாய்? இதெல்லாம் வந்து பார்த்தாலே சாப்பிட போல தோணாது. அது கம்மி நல்லா இவ்வளோ நான் வந்தாலும்னா ஒரு எடுத்துகிட்டு போயிடலாம் மீனை மட்டும். நான் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். நிறைய வீடியோ எடுத்து இல்லை, அந்த எடுக்க சொல்லலை. கருப்பாக இருந்தாவா? கருப்பு இல்லை இல்லை, எங்கே இது அப்படியே ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஒன்று தனித்தனியாக போடணும். என்ன மீன் ஒன்று தனியாக வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மீன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு. மீன் எடுத்த மாதிரி தான் விளங்கிறேன். இறால் எவ்வளோ போட்டுறாங்க? 200 கிராம். அப்படியே ஒரு கருவாடு எடுத்து காட்டுங்கண்ணே. இது என்ன கருவாட்டு சொல்லுங்க. கருவாடுலாம் தெரியாது தம்பி. கருவாடுன்னு மட்டும் தெரியும், என்ன கருவாடுலாம் தெரியாது நம்மளுக்கு. பிராண்ட் மட்டும் தான் மட்டும். இதெல்லாம் பிலிப்பைன் கருவாடு. இதெல்லாம் இந்த விரிஞ்சி இருக்கிறது. இதெல்லாம் இந்த பாருங்க, டொக்கோசி. டக்கோசி இது தெரியும். இறால் குஞ்சு இருக்குல்ல, எனக்கு பிராண்ட் நேம் அது. டொக்கோசி, சவுதி அரேபியா. இவங்கெல்லாம் மீனை பிடிச்சி போட்டுருவாங்க. இந்த மிரரில் நம்ம மூஞ்சி தெரியும். ரேட்டு வந்து 14.10. 1 கிலோ 55 ரியால். மக்கா கருவாடுக்கு வந்த வாழ்க்கையை பாருங்கள். இந்த பாருங்க, இந்த கருவாடெலாம் நான் ஊரில் பார்த்துருக்கேன், இந்தியாவில். அதுதான் பத்தியை போட்டு. இது வந்து சார்டின் ஃபிஷ். அது இந்த மாதிரி நெத்திலி மீன். அது நெத்திலி மீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது கடிக்கிறத பார்த்து எல்லாம் கேட்கணும். என்ன தம்பி என்ன காட்டு சொல்கிறேன். வாயில் பக்கோடா இருக்கா? வாயில் பக்கோடாவே பேச முடியல. பக்கோடா கொஞ்சம் உப்பாக இருக்கு. எஸ் அப்படிங்க அண்ணன் காட்டுங்க. பாய் லைட்டாக 3 நாள் சுடுது. இது வந்து சைக்கிள். அங்கே சைக்கிள் பார்த்தீங்கன்னா தம்பி 400, 500 சூப்பராக இருக்கு. டயரை பாருங்கள், மக்கா. அன்னைக்கு இது இருந்துச்சுல பாய், நம்ம அமெரிக்கன் டூரிஸ்ட் சூப்பர் பேக் பாய். அது இது சார்ஜாக இருக்கே டைப்பு. என்ன இங்கே இருக்கா? ஏன் பாய் எவ்வாறு பாய் டைப் சி சார்ஜராக இருக்குது? டைப் சி டு டைப் சி சார்ஜர் இருக்குது. அடாப்டர் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கா? அது இருக்கா நம்மள்ட்ட? எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்குறேன். டைப் சி டு டைப் சி. டைப் சி வயர் தான் இருக்கு. அந்த கேமராவுக்கு அதே தான் மேட்ரு. வயர் வேணுமா என்ன? வயர் இருக்குது எனக்கு. அந்த அடாப்டர் மட்டும் 5 ரூபா 7 ரூபாய்க்கா? ரேட்டை கேட்டாலே பயமாக இருக்கே பாய்.
அடாப்டர் இவ்வளோ தான் இருக்கும். என்ன டிபி இல்லைங்க எவ்வளோ? இது கேமரா அது குவாலிட்டி கம்மியாக நான் ஊருக்கு போகிற முன்னாடி கேமரா ஒரு தடவை பார்த்தேன் தெரியுமா? பெரிய தப்பு பண்ணியாச்சு, அதை வாங்காமல் விட்டது. 4 பீஸ் இங்கே எடுத்தோம் பார்த்தோம். ஆமாம், 200 300 தான் அது. ஓ அதே தான் இது 1600 பிடிச்சிடறேன். அப்போ யார் நானே இங்கே வச்சேன் என்ன பண்ணுறேன்? அங்கே இருக்குது பா டைப் சீட்டு, அங்கே வாங்க. அடாப்டர் தான். நிறையா மாற்றிட்டாங்களா பாய்? பின்னாடி பிள்ளைங்க பின்னாடியே போகுது. பாய் இந்த இருக்கு பாருங்க பாய், இதானே 20 ரூபா போட்டிருக்கான். ரெண்டுமே போட்டுக்கலாம். அது 15 ரூபா. இது பரவாயில்ல. ஆக்சுவலி 30 வாட்ஸ். எப்படி பிராண்டுன்னு தெரியல. ஓகேவா குவாலிட்டி? பிராண்டு வேணுங்க. நம்ம கேமராவே லோக்கலில் தான் போட்டுட்ருக்கேன். 20 ரூபா போடு. எவ்வளோ? மார்க்கெட்லேயும் உண்டு. ஹெட்டு டைப் ஏ டு டைப் சி இருக்குது. சாம்சங் மொபைல். இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். சாமா இதை ஒன்று எடுத்துட்றேன். டப்பாவே ரொம்ப இதாக இருக்குது. இல்லை அது வேணுமா? அது எடுங்க. 18 வாட்ஸ். அது 20 வாட்ஸ் தான். இது 20. இது அப்போ 20 எடுங்க. இது எத்தனை? இது 30 வாட்ஸ். 30 வாட்ஸ் தான். கேமராக்கு எது சப்போர்ட் பண்ணுன்னு தெரியலையா? இதுதான் வாங்கணும் மெயினாக நினச்சிட்டு வந்தது. சரி ஏதாச்சும் பிராண்டில் பார்ப்போம். But same like this, do you have any other brand? Type C to Type C? Type C, we have this video. Which brand is that? Which watch? It's depending on watch. I need for camera. You can take this one. 30 riyal. This one? 20 watts. எவ்வளோ வாட்டு? 20 வாட்ஸ். 20 watts. அது 30 வாட்ஸ். Okay, this one also same, huh? New Infinix. எவ்வளோ இது? இது 4Gயா? Infinix 4G Wi-Fi, ஆமாம். அது நல்லா இருந்தது. 370. நல்லா இருக்குங்களா? இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்கு. பிராண்ட் ஓகே தான். ஏசி டேரெக்டாக இருந்தால் என்ன ஆகுது? சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். என்னது? 35 ரூபா சும்மா. ஹேண்ட்பேக்கா? சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாத்துமே. செட்டிங் அங்கே போனால் 26 இங்கே வாங்க. ஹேண்ட்பேக் கடல். இது அப்படியே கட் பண்ணி உக்காமுங்க. 89. இது பாருங்க 15 ரியால். ஆமாம். டோட்டல் செட்டிங்கை மாற்றிட்டாங்க. என்ன உள்ள முதிர் இது மாட்ட நினைக்கிறாங்க. இது 35. தலைவாணி 10 ரூபா. தலைவாணி ஷூ எங்கே தம்பி போட்டுருக்கேன்? ஷூ கொஞ்சம் பார்க்கணும். செருப்பு பாருங்களேன், நல்ல செருப்பு. செருப்பு வாங்கிங்க. என்ன 25 ரூபா பிடிச்சிருக்காங்க.
ரூபாய்க்கு செருப்பு யாராச்சும் வாங்கினீங்களா? தம்பி இது ஆனால் இது ஆஃபர் தானே காக்கா, 20 ரூபா காக்கா. எல்லாமே 20 அது 39க்கு 20% 20 இல்லை பாருங்க, இந்த 39 அது 39, அது இது 20. 25 போட்டிருக்கேன். இது அது 20 ரூபா தான். பாருங்க 7 நிமிஷம் அங்கேயே வாபஸ் 39 விகேசி இதை எடுத்துகிட்டு சாம 19 இருக்குது, எல்லாத்துக்கும் 20. விகேசி பிராண்ட் பிளாக் நல்லா 42 நம்மளுக்கு கல்லு மாதிரி இருக்குது. வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஏன் பாய் நம்ம தலையில் 42 சைஸு. இந்த பேண்ட் நான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? வருஷம் மேலே ஆகுது. இங்கே தானே வாங்கிட்டோம் நம்ம. தண்ணியில் போடலாமா அது? 42 இல்லை 42 இருக்குது. வெளியே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். எடுத்து பாருங்க வெளியே. இந்த இருக்குது நம்ம சைஸு. ஆனால் அதில் இல்லையே. இது தாங்குமா அது? அது இல்லை, அது நல்லா இல்லை. இது நம்ம சைஸுக்கு இல்லை, அதான் மேட்ரு. உங்கள் சைடு இல்லையோ? அதில் 9 அதுக்கு பின்னாடி இதுதானே சொல்கிறீங்க? அது சின்னது. எவ்வளோ அது? 8ஆம் நம்பர். உங்களுக்கு ஆகாதா? 9 44 கரெக்டாக இருக்கும். இதான் இது இருக்குல்ல. எவ்வளோ இப்போ 20 ரியாலா? இதெல்லாம் இதை போட்டோம். வெளியே போடுறது நம்ம கலர் நல்லா தானே இருக்குது. ஏன் பாய் இதுவா 10ஆம் நம்பர். வெரைட்டி ஆர்டிடி இது நல்லா இருக்குல்ல? போட்டு பாருங்க. ஆனால் சைஸ் 10 இந்த 9 இருக்குது. ஓகே இது தைக்கிறோம். 20 ரியாலுக்கு பாத்ரூம் மொத்தம் போகிறதுக்கு கடை வெளியே போகிறதுக்கு தான். மேட் இன் இந்தியா. இல்லை வந்துடும். சைஸ் நம்ம சைஸ் தானே. பார்ப்போம் போகிற வழியில் ஏதாச்சும் மைண்ட் மாட்டாங்கன்னு தூக்கி போட்டு அவ்வளோதான். அதை நம்மளால் முடிஞ்சது. ஜிம்மில் கொஞ்சம் பேண்டுக்குன்னு எதுக்கான்னு பார்ப்போம். கைக்கு தான் பேண்டு பார்க்கணும். ஓ மாஸ்டர் இல்லை. இது என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல. 20. ஆ குளிர்தா பாய்? இது ஆஃபர் இருக்கா? இது என்ன ப்ரைஸ்? இது ऑफर लिया ये वाला? हाँ ये बैग नहीं पहले का अभी का 20 रियाल में लगाया स्टिकर. वो ऑफर नहीं है अभी? भैया ना बैग एक्सेसरी वो कौन सा वाला है? ये कॉटीजेन है, ये वाला, ये दूसरा है. अच्छा इसका प्राइस स्कैनर रिंग है स्कैनर इधर इसका प्राइस 39 ना? हाँ वो 39 ये 20 रियाल है. நம்ம ஸ்கேனரில் பாருங்கள் என்ன கதைன்னு. அது மட்டும் நல்லா இருக்குது. ये ले लो, ये अच्छा है. 20 रियाल कैमरा के लिए बस. अच्छा. 1 2 3 4 5 ஜிப் இருக்குங்க. ஆனால் செக் பண்ண அந்த ஸ்கேனரில் மட்டும் பாரு எவ்வளோ ப்ரைஸ்னு. இதுதான் ஆல்ரெடி கையில் இருக்குது. இந்த சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 ரியால். என்ன பாய் ஒரு அமௌண்ட் ஆயிரம் போல இங்கே. ஓ ஸ்கேட்டிங் வந்துட்டேன். அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். போய்கிட்டே இருப்பான். இது கருங்கல் மாதிரி கிடக்கும். இந்த ஒரு செருப்பு பார்த்தீங்களா? சின்ன குழந்தைங்க இருக்குது. 23 ரியால் தான். பரவாயில்லையா? ஆமாம் போட்டுக்கிட்டு விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு. பேபி ஷூஸ். வாவ் ஃபார் மை சன். ஷூஸ் 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 ஷூஸ்
இல்லை சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க நம்ம ஊரில். கேட்குறியா? நம்ம ஊரில் எல்லா மார்க்கெட்டும் திறந்துட்டாங்க. ஆமாம் டிசைனாக இருக்கு எல்லாம். ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன். ஓ இந்த இதில் இருக்குல்ல இல்லை ஸ்டோனு பரவாயில்ல. இது 3 இடம் தான் போட்டிருக்காங்க. என்ன இதில் ஒரு மதினாவோட பிக்சரு. வரலையா? வாங்க வாங்க, வெளியே வாங்க. அவன் இல்லை சொல்லுங்க. இந்த மார்க்கர் வாட்டர் கலர். டிஷர்ட்லாம் நம்ம போடுறதில்லை தம்பி. இவ்வளோ டிஷர்ட்டே போடுறதில்ல. ஏன் தம்பி? தம்பி சாக்ஸை பாருங்க தம்பி. சாக்ஸ் எங்கிட்டு இருக்குண்ணே? சார்ஜிங் தானே இருக்கு. இந்த இருக்கா? ஓ 5 பேர் என்ன பெரிய சாக்ஸோ? பேர் முடுக்கால வரும். ஆ இது 17. ரேட் கம்மியாகுது இல்லையா? என்ன போய் உள்ளே தூங்கிட்டானா? சரி வா. ஒரு பார்கோட் கட்டலாம். बारकोड सिस्टम चेक பண்ணுறானா? मिल गया? कितना का? लगा ஓகே கேஸ், ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் வேறு ஒரு விலாகில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.